ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் டர்க்கி சீரிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இவ பேர் குல்பயாஸ், இவ தான் ஹீரோயின். யாஸ்னு சுருக்கமாக கூப்பிடுவாங்க. இவன் கெமால் ஃபர்ஸ்ட் ஹீரோ, இது செகண்ட் ஹீரோ முராத். இது வந்து வில்லின்னு வச்சுக்கலாம், நேம் அஸ்லி. டர்க்கிஷ்ல இந்த சீரிஸோட நேம் வந்து யாஸ் சர்கிசி. இங்கிலீஷ்ல சம்மர் சாங்னு சொல்லுவாங்க. இப்போ குட்டியாக ஃப்ளாஷ்பேக்கில் ரெட்ட சடை போட்டிருக்கால, அவள் தான் நம்ம ஹீரோயின். குட்டி குழந்தையா விளாண்டுட்டு இருக்கா. அங்கே ஃப்ரெண்டு ஒருத்தி காமிக்கிறா, அந்த பிரிட்ஜ் மேலே பாரு உங்கள் அப்பா நின்னார்ல, ஏதோ கன் ஷாட் சவுண்ட் கேட்கும். பார்த்தா அவங்க அப்பாவை யாரோ சுற்றுவாங்க. அவர் கீழே விழுவார். அவரோட சேர்ந்து கொஞ்சம் பேப்பர்ஸும் விழுவும். இவ வேக வேகமாக ஓடி போய் அங்கே கீழே விழுந்த தண்ணியில் இருக்கிற பேப்பர்ஸ் எல்லாத்தையும் கையில் எடுத்து வச்சுட்டு நிற்பா. இதோட ஃப்ளாஷ்பேக் நமக்கு முடிச்சிருவாங்க. அங்கேருந்து அடுத்த ஷாட் வந்து பெரிய பொண்ணா இருக்கும்போது காமிப்பாங்க. அது என்ன பேப்பர்ஸ், அவங்க அப்பாவை எதுக்காக ஷூட் பண்ணாங்க, இதெல்லாம் நமக்கு இதுக்கப்புறமா தான் காமிப்பாங்க. இவ காலையில் தூங்கிட்டு இருப்பா. பக்கத்தில் அவங்க அப்பா எழுதுன அந்த பேப்பர்ஸ் எல்லாமே இருக்கும். இப்போ தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு கால் வரும். அந்த கால் எடுத்து அட்டன் பண்ணி பேசிட்டு வேக வேகமாக கிளம்பி வந்து ஒரு இடத்துக்கு போவா. அவள் ஆன்ட்டி கிட்ட சொல்லிட்டு போவா. அவங்க ஆன்ட்டியோட நேம் வந்து ஃபதிமி. இது டர்க்கி சீரீஸ்ன்றனால மேக்ஸிமம் டர்க்கி சீரீஸ் எல்லாமே வந்து இஸ்தான்புல்ன்ற ஒரு ஃபேமஸான பிளேஸில் தான் நடக்கும். யாஸும் அவங்க ஆன்ட்டி மட்டும் தான் இந்த வீட்டில் இருப்பாங்க. யாஸோட அம்மா வந்து கொஞ்சம் தூரமாக ஒரு கிராமம் மாதிரி இருக்கிற ஊரில் தான் இருப்பாங்க. இவன் இங்கே வந்து மியூசிக் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருப்பா. வீட்லேருந்து வேக வேகமாக கிளம்புனவ ஹெட்ஃபோன்ஸில் அவளோட ஃப்ரெண்டை கனெக்ட் பண்ணி வச்சுட்டு இங்கே வந்து ஒரு செவரேறி குதிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பா. இவன் மியூசிக் கம்பெனியில் வேலை பார்க்கறனால இங்கே இருக்கிற ஒரு செலிபிரிட்டியை மீட் பண்ணுறதுக்காக தான் இவ வந்திருப்பா. ஆனால் அதெல்லாம் ரெசிடென்ஷியல் ஏரியா, ப்ராப்பர் பெர்மிஷன் இல்லாமல் அவன் நுழைய முடியாது. அதனால தான் அவள் செவரேறி குதிச்சிட்டு இருக்கா. ஓகே, இங்கேருந்து 12th வீடு தானே, ஓகே 12 நம்பர் தானே, ஓகே நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு போவா. இப்போ தான் நம்ம ஹீரோவோட இன்ட்ரோ காமிப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஹீரோவோட இன்ட்ரோ. இவர் நேம் தான் கெமால். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். இவர் பாட்டு பாடிட்டே இவரும் அந்த இடத்துக்கு தான் வந்துட்டு இருப்பாரு. இவ புல்லெல்லாம் தாண்டி எல்லாத்தையும் தாண்டி தான் இவ போயிட்டு இருப்பா. கெமால் வந்து ஒரு சிங்கர். அவரோட ஆஃபீஸில் தான் யாஸ் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கா. டேரியான்னு ஒரு சிங்கரை மீட் பண்ணுறதுக்கு தான் வந்திருப்பா. கன்வின்ஸ் பண்ணி அவங்கள நம்மளோட மியூசிக் கம்பெனியில் பாட வைக்கலாம் அப்படின்றதுக்கு. அதுக்காக தான் கெமாலும் வந்திருப்பான். ஆனால் யாஸ் வந்திருக்கான்றது கெமாலுக்கு தெரியாது. கெமாலும் வந்திருக்காரு அப்படின்றது யாஸ்க்கும் தெரியாது. இப்போ டேரியான்ற வந்து கதவை திறக்கிறதுக்காக வருவா. கெமால் தானாக தான் வந்திருப்பான். நம்ம செலிபிரிட்டி நம்ம சொன்னால் கண்டிப்பாக அவள் ஏற்றுப்பா, டேரியா வந்து பாட வருவா நமக்காக அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் வந்திருப்பான். ஆனால் யாஸை வந்து தூண்டி விட்டது வந்து அஸ்லி. நான் ஸ்டார்டிங்கில் வில்லி அப்படின்னு சொல்லியிருப்பேன் இல்லையா, அந்த அஸ்லி தான் சொல்லியிருப்பா, நீ போ, நீ அவள் வீட்டுக்கு தெரியாமல் போய் அவளை கன்வின்ஸ் பண்ணு அப்படின்னு சொல்லியிருப்பா. எங்கே நம்ம கதவை தட்டினாக்கா நம்மளை வீட்டுள்ள நுழைய விட மாட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனில் இருக்க விண்டோ வழியாக வரேன்னு சொல்லி பட்டார்னு கீழே விழுந்துருவா. என்னடா அங்கே சத்தம் கேட்குது, கெமால் நீ தான் யாரையாவது அனுப்புனியா அப்படின்னு டேரியா கேட்கும்போது, நான்லாம் யாரையும் அனுப்பல, நானும் உன் கூட தானே நிற்கிறேன், வா யாருன்னு போய் பார்க்கலாம் அப்படின்னு 2 பேரும் வேகமாக போவாங்க. அப்போ யாஸை பார்த்து டேரியா வந்து மயக்கம் போட்டு விழுந்துருவா பயந்து. கெமால் ஆஃபீஸில் தானே யாஸ் வேலை பார்க்குறா. உடனே கெமால் கேட்பான், உன்னை யார் இங்கே வர சொன்னா, நான் தான் இங்கே வந்திருக்கேன்னு, நீ யாரை கேட்டு நீங்கள் வந்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கெமால் எப்படி ரசித்து பார்த்துட்டு இருப்பா. இதுலேயே நமக்கு தெரியும் வந்து ஒன் சைடாக கெமாலை லவ் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு. அதே மாதிரி நம்ம வில்லி அஸ்லியும் வந்துட்டு கெமாலை லவ் பண்ணிட்டு இருப்பா. ரொம்ப நாளாக லவ் பண்ணி 2 பேரும் ரிலேஷன்ஷிப்பில் தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் பிரேக்கப் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஸ்டில் அஸ்லி வந்து கெமாலை வந்து லவ் பண்ணிட்டு தான் இருப்பா. அவளோட வால்பேப்பர் கூட பார்த்தீங்கன்னா தெரியும், கெமாலை தான் வச்சிருப்பா. அஸ்லிக்கு வந்து யாருமே கெமால் கூட க்ளோஸாக இருக்கக்கூடாது, அவள் மட்டும் தான் க்ளோஸாக இருக்கணும். உடஞ்சி போன ரிலேஷன்ஷிப் திரும்பியும் அவங்களுக்கு வந்து ஒன்றா ஆகணும் அப்படின்றது மட்டும்தான் அவங்களோட எண்ணமாக இருக்கும். நீ எப்படி இவங்க வீட்டுக்குள்ளே நுழையலாம் யாஸ், நீ எப்படி நீ இந்த மாதிரி வந்த, அவன் மேனேஜர்கிட்ட தானே நீ சொல்லணும் அப்படிங்கும்போது, நான் கால் பண்ண மேனேஜர் யாரும் எடுக்கல, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யாஸ் சொல்வா. திருட்டுத்தனமாக அதுக்கு நீ வருவேணும்னா என்ன திருடின்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. டேரியா கன்வின்ஸ் ஆயிருக்கக்கூடாது, வரமாட்டேன்னு சொல்லிடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் யாஸ்க்கு வந்து கால் பண்ணி கேட்பா என்ன ஆச்சுன்னு. யாஸ் வந்து நான் அப்புறமா கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும் போதே இங்கே கெமால் சவுண்டு கேட்கும் அஸ்லிக்கு. கெமால் அவள் வீட்டில் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு ரொம்ப கோவமாக இருப்பா. உடனே நம்ம செகண்ட் ஹீரோ முராத் கிட்ட போவா. அவனும் அதே கம்பெனியில் ரெக்கார்டிங் செக்ஷனில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பான். முராத்க்கு யாஸ் மேலே ஒன் சைடு லவ், யாஸ்க்கு கெமால் மேலே ஒன் சைடு லவ், அஸ்லிக்கும் கெமால் மேலே தான் ஒன் சைடு லவ். யாரோட லவ் சக்ஸஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். மறக்காமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முராத், நீ காலையிலேருந்து கெமாலை பார்த்தியா, கெமாலை காணும், யாஸும் கெமாலும் ஒன்றா தான் இருக்காங்களா, உனக்கு தெரியுமா, நீ யாஸை லவ் பண்ணுற பார்த்துக்கோ, கெமால் வந்து நான் யாஸை லவ் பண்ணிட போகிறான் அப்படி இப்படின்னு இவனை குத்துற மாதிரி 2 வார்த்தை பேசிட்டு போயிடுவா. டேரியாவை பார்க்கறதுக்கு கெமாலும் யாஸும் ஒன்றா கூட போயிருக்கலாம், அவங்க இப்போ ஒன்றா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், எனக்கு தெரியல, நீ பார்த்துக்கோ. முராத் கிட்ட இப்படி சொன்னால் தான் முராத்தும் யாஸும் ஒன்றா சேருவாங்க, இவ கெமாலோட சேரலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பா. ஏன்னா அவளுக்கும் தெரியும் யாஸ்க்கு வந்து கெமாலை பிடிச்சிருக்கு, கெமால் மேலே ஒரு க்ரஷ்ஷாக இருக்கான் யாஸ் அப்படின்றதும் அவளுக்கு தெரியும் அஸ்லிக்கு. அதனால தான் இப்படி சொல்லியிருப்பா முராத் கிட்ட. இங்கே வந்து டேரியா கிட்ட யாஸ்க்காக நான் அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னா, யாஸ்க்காகலாம் நீ ஒன்றும் மன்னிப்பு கேட்கணும், நீ உனக்காக முதல்ல கேளு அப்படின்னு சொல்லிட்டு கெமால் கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. என்ன இவங்க 2 பேரும் இப்படி பேசிக்கிறாங்களேன்னு யாஸ் பார்க்கும்போது, அது எங்கள் 2 பேருக்குள்ள இந்த பழைய ரிலேஷன்ஷிப் அப்படின்னா பழசா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் விளையாட்டுட்டு சிரிச்சுட்டு போயிட்டு இருப்பாங்க. இவளுக்கு மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். என்னது பழைய ரிலேஷன்ஷிப், அவங்களுக்கு முன்னாடி ஏற்கனவே ரிலேஷன்ஷிப் வேறு இருந்திருக்கு போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யாஸ் மனசுக்குள்ளே யோசிச்சுட்டே போயிட்டு இருப்பா. டேரியாக்கு முன்னாடியா இல்லை மிலேக்கு அப்புறமா டேரியா இல்லை சோரியாக்கு முன்னாடியா அப்படி அப்படின்னு ஒரு பேராக சொல்லுவா. அப்போனா இவன் அதிலே நமக்கு தெரிஞ்சுக்கலாம் பயங்கரமான ப்ளே பாய்னு. இவன்ட்டு நான் எப்படி மாட்டினேன், இவ்வளோ அழகாக இருந்தால் எந்த பொண்ணு தான் மாட்டாமல் இருப்பா அப்படின்னு நான் ரசிச்சுட்டே போயிட்டு இருப்பா. திரும்பவும் நீங்கள் அந்த வீட்டுக்கு வந்தீங்க, நீங்கள் அந்த வீட்டுக்கு வந்து 2 பேரும் ஆர்கியூ பண்ணும்போது, நீ இறங்க யாஸ் அப்படின்னா நீங்கள் நடு
ரோட்டில் இறக்குறீங்களான்னு நான் ஆஃபீஸில் தான் இறக்குறேன் பாரு அப்படின்னா பார்த்துட்டு அவனும் சிரிச்சுட்டு அப்பாடா ஆஃபீஸில் தான் இறக்கிருக்காரு அப்படின்னு இறங்கி ஓடுவாங்க. கெமால் ஆஃபீஸில் போனோன்னா எல்லாரும் மீட்டிங் வர சொல்லு அப்படின்னு சொல்லுவான். இப்போ அஸ்லி வந்து யாஸ் கிட்ட டேரியை நீ மீட் பண்ணும்போது கெமால் அங்கே இருந்தா நான் யாஸ் போது ஆமா இருந்தானோன்னா அப்போ 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க போல இருக்கே அப்படின்பா. யாஸ் அஸ்லியை செல்லமா ஆசான்னு கூப்பிடுவா. இதான் தெரிஞ்சுதான் நீ அனுப்பினி ஆசா அப்படின்னா ஆமா இதெல்லாம் சொல்லாம இருந்தா நீ போயிருப்பியா, நீ மட்டும் இந்த வேலையை முடிச்சிருந்தா கெமால் உன்னை பார்க்குற பார்வை வேற மாதிரி இருக்கும், பரவாயில்ல நம்ம எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டையும் யாஸ் வந்துட்டு கன்வின்ஸ் பண்ணிட்டாலேன்னு நினச்சிருப்பான் அப்படின்னா அப்படிலாம் ஒன்றுமே நடக்கல ஆசா, ஏதோ தான் அங்கே நிறைய பிரச்சனை தான் நடந்துச்சு அப்படின்னா சரி பரவாயில்ல வீடு அப்படின்னு சொல்லுவா. ஆனால் யாஸ் அந்த பக்கம் போனதுக்கப்புறம் அவளுக்கு பின்னாடி வந்து ஆமா நீ எங்கேருந்து முடிக்க போகிற நல்ல வேலை தேரியாவது கெமால் பக்கத்துலேருந்து நான் வந்து விலகி போனா அது வரைக்கும் சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு போவா அஸ்லி. நம்ம செகண்ட் ஹீரோ முராத் வந்து முட்டிலே தாளம் போட்டுட்டு இருப்பான். அப்போ டக்குன்னு எதுக்கு வந்து யாஸ் நடந்து வரும்போது அவளை பார்த்து ரசிச்சுட்டே இருப்பான். அந்த அளவுக்கு வந்து ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருப்பான் யாஸை. ஆனால் யாஸ் வந்துட்டு சட்டை மாத்துறது கூட விடாமல் வந்து கெமாலை பார்த்து ரசிச்சுட்டு இருப்பா. யாஸ் மொபைலுக்கு அவங்க அம்மா கால் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனால் அது பெருசாக எடுத்துக்க மாட்டா, சைலண்ட்டில் போட்டு தான் வச்சுட்டு இருப்பா. இப்போ எல்லாரும் மீட்டிங்க்கு வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரெடி ஆகிட்டு இருப்பாங்க கெமால். எல்லாரும் மீட்டிங்க்கு உட்காந்துருப்பாங்க. முராத் வந்து யாஸ் கிட்ட கேட்பான். யாஸ் நீ ஓகே தானே? நான் ஓகேலாம் இல்லை, நான் ரொம்ப கோவத்தில் தான் இருக்கேன், இன்னைக்கு நாளே நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. முராத் வந்துட்டு பாட்டு மட்டும் ரெக்கார்ட் பண்ண மாட்டான், லிரிசிஸ்ட்டும் கூட, அவன் பாட்டும் எழுதுவான். இங்கே வந்து கெமால்னு சொல்லுவான் நானும் டேரியா ஒன்றா பாட போகிறதில்ல, டியூட்டாக பாட போகிறதில்ல, வேறு யாராவது நம்ம தேடணும்னு. கெமால் நீ என்ன சும்மா விளையாட்டுக்கு நினச்சிட்டு இருக்கா, நம்ம டர்க்கிலே பெஸ்ட் ஃபீமேல் சிங்கர் தேடிட்டு இருக்கோம், அதுவும் அவ்வளோ ஈஸி இல்லை அப்படின்ட்டு சூரேத்தி விடுற மாதிரி இந்த அஸ்லி வந்து பேசிகிட்டு இருப்பா கெமால் வந்து யாஸ் மட்டும் அங்கே திருடி மாதிரி வராமல் அவளை மயக்கம் போட விடாமல் இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்காது அப்படின்னு. நான் வந்து உங்களுக்காக தான் வந்தேன், இங்கே இருக்கிற எல்லாருக்காக தான் வந்தேன், நான் எனக்கு எப்படி தெரியும் நீங்களும் டைரியாவும் அப்படின்னு அப்படியே அமைதியாயிடுவா. சரி நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் கால் பண்ணிட்டே இருப்பாங்க. போவா, ஐயோ கோச்சிட்டு போகிறாளே அப்படின்ட்டு ஸ்வீட்டி போகாது அப்படின்ற மாதிரி அஸ்லி வந்து சும்மா ஒரு ட்ராமா பண்ணிட்டு அப்படியே அமைதியாயிடுவா, போய் தொலைட்டோம் அப்படின்னு. கெமால் ஒன்று டெர்கியில் இருக்க பெஸ்ட் ஃபீமேல் சிங்கர்ஸ்லாம் கூப்பிடுங்க, நம்ம ஆடிஷன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். ஆனால் யாஸ் இந்த மாதிரி கோச்சிட்டு போனது முராத்க்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருக்கும், ஏன்னா அவன் லவ் பண்ணுறான்ல. அம்மாவோட கால் அட்டன் பண்ணுறதுக்காக தனியாக ரெஸ்ட் ரூம்க்கு வருவா. அவங்க அம்மா வந்து பெரிய பணக்காரங்க, அவங்க வந்து தேயிலை தோட்டம் இருக்கும் அவங்களுக்கு. அவங்க அம்மா பேர் வந்து எமினே. அவங்க வந்து இவ்வளோ நேரமாக நான் கால் பண்ணிட்டு இருக்கேன், ஏன் யாஸ் எடுக்கலாம், நான் பயந்துட்டேன்னா இல்லைம்மா நான் பேங்க்ல இருந்தேன் அப்படின்னு அவங்க அம்மாட்ட நான் பேங்க்ல வேலை பார்க்குறதா போய் சொல்லியிருப்பா. ஃபதிமிக்கு நான் கால் பண்ண அவனும் எடுக்கலையே அப்படின்னா அவங்க வந்து வேக்யூம் கிளீனராக க்ளீன் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க, அந்த வேக்யூம் கிளீனர் சத்தத்தால் கேட்காம இருந்திருக்கும் அப்படிம்பாங்க. ஆனால் இவங்க வந்து டான்ஸ் ஆடிட்டு வெயிட் குறைஞ்சிச்சான்னு பார்த்து கோவமாயிட்டு இருப்பாங்க. யாஸ் வந்து வீட்டுக்கு ஒரே பொண்ணு தான், அக்கா தங்கச்சின்னு யாரும் கிடையாது. அது மாதிரி யாஸ் அம்மாவோட தங்கச்சி தான் இந்த ஃபதிமி. இன்னொரு தங்கச்சி வந்து அவங்க அம்மா கூடயே அந்த ஊரில் தேயிலை தோட்டத்தை அவங்களும் பார்த்துட்டு இருப்பாங்க. யாஸ் உடனே ஃபதிமி கால் பண்ணி அம்மா உங்களுக்கு கால் பண்ணிட்டு இருக்காங்களா, நீ எடுத்து பேசாமல் இருக்கிறதுல அம்மா ஏதாவது சந்தேகம் வந்துடும் அப்படிங்கும்போது நீ முராத் வந்து யாஸ்க்காக காஃபி கொடுப்பான். நீ ஏன் என்ன கேட்காம நீ போன தேரியாவை பார்க்க போவாத, நான் சொல்லியிருப்பேன், அவங்க 2 பேர் லவ் பண்ணுறாங்கன்னு முன்னாடி தெரியும். ஓஹோ உனக்கும் தெரிஞ்சிருக்கா, அப்போ இந்த ஆஃபீஸில் தெரியாமல் இருக்கிறது நான் மட்டும் தான் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கெமால் கண்ணுக்கு நான் தெரியணும்னு நினச்சேன் அப்படின்னா நீ ஒரு வைரம் யார் கணக்கு தெரியணுமோ அப்போ தெரியுது அப்படின்னு முராத் சொல்லுவான். ஏன்னா முராத் தான் லவ் பண்ணுறான்னா இங்கே வந்து ஒரு பொண்ணையும் வச்சு டெஸ்ட் பண்ணிட்டு இருப்பான் கெமால் பாட்டு பாடி எந்த பொண்ணோட சிங்க் ஆகுது அப்படின்னு. ஒரு பொண்ணு கூட செட்டே ஆயிருக்காது, யாரோட குரலும் அவன் நினச்ச மாதிரி இருந்திருக்காது. கெமால் பாட்டு பாடுறதை கேட்கலான்னு யாசும் ஸ்டுடியோ ரூமுக்கு வந்திருப்பா. அவன் பாட்டு பாடுறதை கேட்டுட்டே கண்ணை மூடி இமேஜின் பண்ணிட்டு இருப்பா கெமாலோட ஜாலியாக இருக்கிற மாதிரி டான்ஸ் ஆடுற மாதிரி அப்படின்லாம். இங்கே கெமால் வந்து ஒரு பொண்ணோடய பாட்டு பாடிட்டு ஒரு பொண்ணு கூட கரெக்டாக இல்லை, எந்த குரலுமே எனக்கு வந்து பிடிச்ச மாதிரி இல்லை, எதுவுமே நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு போயிட்டு இருப்பான். ஐயோ என் கோவத்தை எப்படியாவது நான் சரி பண்ணணுமே, நான் எடுத்துகிட்டு அந்த டைரி வந்துட்டு அப்புறமா காட்டுற முராத் அப்படின்னு சொல்லிட்டு போவான். அந்த டைரி எதுவும் இல்லை, அவங்க அப்பா எழுதியிருப்பாங்களா அந்த பேப்பர்ஸ் உள்ள டைரி தான். கெமால்கிட்ட ஓடி போய் சாரி நான் எனக்கு கொஞ்சம் ஓவராக பண்ணிட்டேன்னா, கொஞ்சம் தான் ஓவராக பண்ணிடணும்னா இல்லை ரொம்ப ஓவராக பண்ணிட்டேன், நீங்கள் எப்படியாவது மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொஞ்சம் சிரிப்பான். அதோட போஸ்டர்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு வந்து கெமால் ஃபோட்டோஸ்லாம் அனுப்பியிருப்பாங்க. அதை பார்த்து இவ வந்து போஸ்டருக்கு ரெடி பண்ணாமல் இவ பார்த்து ரசிச்சிட்டே உட்காந்துருப்பான், என்னால் முடியலையே அப்படின்னு. இப்போ முராத் வந்து கேட்பான், நீ இந்த பிரச்சனை எப்படியாவது சால்வ் பண்ணி ஆகணும், இல்லை கெமால் மேலே கோவமாக தான் இருப்பான், வா அந்த பொண்ணை எப்படியாவது நம்ம பாட வைக்கலாம் அப்படின்னு 2 பேரும் போவாங்க. இவ வந்து நீ இந்த மாதிரி பாடக்கூடாதுமா, நான் பாடுறேன் பாரு, அது மாதிரி நீ பாடு அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்து முராத்தே அசந்து போகிற அளவுக்கு சூப்பராக பாடிடுவா. முராத் ஏற்கனவே லவ் பண்ணுறதுனால இன்னொரு பார்த்து ரசிச்சிட்டே இருப்பான். முராத் கிட்ட பேசுறதுக்காக அஸ்லி உள்ள வருவா. யார் ஸ்டுடியோக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்கா முராத்னா, அவள் சொல்லிக் கொடுக்க போனானோன்னா இதெல்லாம் நல்லா இல்லை, இவளை என்னத்துக்கு நீ பாட சொல்ற, அவளை முதல்ல அங்கேருந்து வெளில வர சொல்லணும்னா இவன் எதுவுமே காலை வாங்க மாட்டான், இவன் பாட்டா அவளை பார்த்து ரசிச்சிட்டே இருப்பான். அப்புறம் வச்சு அந்த டைரி எடுத்து பார்ப்பான், 2 கவிதையை படிச்சுட்டு இது சூப்பராக இருக்குது, இது நீ எழுதுனா இல்லை இது எங்கள் அப்பா எழுதுனது அப்படிமா. உடனே ஃபதிமிட்டேருந்து கால் வரும், சீக்கிரமாக நான் வீட்டுக்கு போகணும் கொடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வேகமாக போவா. டாக்ஸி கொடுப்பா, டாக்ஸி நிற்காது. அப்புறம் கெமால் வந்துட்டு இருப்பான். கெமால் வண்டியை நிறுத்தி அதை டோரை கூட திறந்து உட்காரத்துக்கு அவளுக்கு டைம் இருக்காது, மேலேருந்து குதிச்சுட்டு உட்காருவா. கெமால் ஒன்று யாஸ் நீ ஏன் இப்படி வர அப்படின்னா இல்லை எனக்கு டைம் இல்லை, வீட்டுக்கு சீக்கிரம் போகணும், சீக்கிரம் கூட்டிகிட்டு போகணும், நீங்கள் டிராஃபிக் ஜாமில் மாட்டிப்பாங்க, இங்கெல்லாம் நான் நிற்க முடியும், நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி வீட்டுக்கு வருவா. இங்கே வந்தோன்னே தலையில் ஸ்கார்ஃப்லாம் போட்டுட்டு வீடியோ காலில் அவங்க அம்மா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, இங்கே வந்து வேலை பார்க்குற மாதிரி நடிச்சிட்டு இருப்பாங்க. இப்படி தான் அவங்க டெய்லி ரொட்டீன் போயிட்டு இருக்கும். ஃபதிமி யாஸ் அஸ்லி 3 பேரும் நைட்டு டின்னர் போகலான்னு பிளான் பண்ணியிருப்பாங்க. அப்போ கெமாலும் ஒரு கேர்ள் ஃப்ரெண்டோட கூட்டிகிட்டு வந்திருப்பான். அங்கே பாரு கெமால் வந்திருக்கான் அப்படின்னு நல்லா யாஸை சூரேத்தி விடுற மாதிரி இந்த அஸ்லி இதையும் பேசிகிட்டு இருப்பா. ரெஸ்ட் ரூம் போயிட்டு மீடியாவில் இருக்க ஒரு பர்சனுக்கு கால் பண்ணி இங்கே கண்டென்ட் இருக்குது சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு அஸ்லி சொல்லிடுவா. கெமால் வந்து என் கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் கிடையாது, சும்மா ஃப்ரெண்ட் தான், நாங்கள் டின்னருக்கு தான் வந்திருக்கோம் அப்படிங்கும்போது
ஃபதிமிக்கு வந்து சர்ஜரி பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். நீங்கள் சர்ஜரிலாம் பண்ணியிருக்கீங்களா? இல்லை நான் நேச்சுரல் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புது ஃப்ரெண்டு சொல்லுவோம். அதுக்குன்னே யாஸ் வந்து சொல்லுவா, இல்லை அவங்க தலையிலேருந்து கால் வரைக்கும் சர்ஜரி தான், அவங்களோட லேஷஸ் கூட ஒரிஜினல் கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு இன்னும் கோவமாயி, நீ ஏன் என்னை பற்றி இப்படிலாம் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு நூடுல்ஸ் தூக்கி போட்டுருவாங்க. அது ஆசாவுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஆசா அஸ்லி எல்லாமே ஒன்று தான், நான் பேரை மாற்றி மாற்றி சொல்கிறேன் அப்படின்ட்டு கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. ஆசா வந்து உடனே யாசை வந்து நல்லா சூரியத்தி விடுற மாதிரி பேசினோன்னா அவளுக்கு இன்னும் கடுப்பாயிடும். ஃபோர்க் எடுத்துகிட்டு போவா, நீ எப்படி என்னை பற்றி பொறாமன்னு சொல்லலான்னு 2 பேரும் அங்கே ரோட்லேயும் சண்டை போட்டுப்பாங்க. கெமால் வந்துட்டு அவன் டிரைவர்கிட்ட சொல்லி கூட்டிகிட்டு போகணுன்னா கெமால் டிரைவர் வந்து கூட்டிகிட்டு போவாங்க. அப்போ இந்த ஃபதிமி வந்து அவனையும் பார்த்து சைட் அடிச்சிட்டு இருக்கும். படா கெமாலோட டின்னர் எப்படியோ யாசை வச்சு கெடுத்தாச்சு, வேலையும் போயிடுச்சுன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஆசாக்கு. நீ அவளை ப்ரொவோக் பண்ண யாஸ், அதனால தான் அவன் இப்படி பண்ண, அவனை வேலையை விட்டு நான் தூக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கெமால் சொல்லிட்டு போயிடுவான். எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும், கெமால்கிட்ட இப்படி திட்டு வாங்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளே இந்த மீடியா பர்சன்ஸ் எல்லாமே நியூஸ் எங்கே பார்த்தாலும் பரப்ப ஆரம்பிச்சிருவாங்க. கெமால் அங்கேருந்து ஸ்டுடியோக்கு தான் வந்திருப்பான். இந்த விஷயத்தை பற்றி கேட்கலான்னு முராத் வந்து கெமால் கிட்ட போகும்போது, இரு இது யார் இந்த பாட்டு பாடினா இவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த குரல், நல்ல வேளை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், நீ கண்டுபிடிச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருப்பான். எனக்கு தெரியாது இந்த பாட்டை பாடினதே யாஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு. முராத் வந்து எப்படி யாஸ் நேமை சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, நான் சும்மா ஒரு டெமோ தான் பண்ண ஒரு பொண்ணை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இங்கே வந்து கெமால் திட்டினதே நினச்சி பார்த்துட்டு இருக்கோம். கெமால் வந்து திரும்ப வந்து பேசுகிற மாதிரி அப்படின்னு கனவு கண்டுட்டு இருக்கோம். சோஷியல் மீடியா எக்ஸ்பர்ட்டாக தான் இந்த வேலை பார்த்துட்டு இருப்பா யாஸ். ஆசா வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்துட்டு இருப்பா ஆஃபீஸ்க்கு. அப்பாடா வந்து வேலையில் இல்லை போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஆள் தேடு, நான் தானே கெமால் இல்லாதப்ப நான் சொல்கிறதா நீங்கள்லாம் கேட்கணும், நான் தான் மேனேஜர் மாதிரி இந்த இடத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு கெமால் வந்து அந்த பாட்டை கேட்டு ரொம்ப ரசிச்சிட்டு இருப்பான். என்ன காலையிலே வந்துட்டு ரசிச்சிட்டு இருக்க, என்ன கேட்குறேன்னு காதில் வச்சு பார்த்தோன்னு தான் தெரியவளுக்கு யாஸோட பாட்டை தான் கேட்டுட்டு இருக்கான்னு. இந்த பொண்ணு இந்த ஆஃபீஸ்லாம் வேலை செய்யலாம், ஆமால முராத் நீயும் சொல்லு அப்படின்னு. முராத்துக்கும் எங்கே கெமாலோட யாஸ் ஒன்றா சேர்ந்துருவாளோ அப்படின்னு ஒரு மாதிரி மனசில் குத்திட்டே இருக்கும். அதனால அவனும் சொல்ல மாட்டான். ஆனால் கெமால் வந்து பிடிவாதமாக இருக்கும், அந்த பொண்ணை தான் நீங்கள் கூட்டிகிட்டு வரணும், அந்த பொண்ணை எப்படியாவது நம்ம பாட. கடைசி வரைக்கும் யாஸ் தான் பாடினான்னு 2 பேருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. ரெஸ்டாரண்ட்டில் ஏதாவது பிரச்சனை நடந்துச்சா யாஸ்னா அவங்க அம்மா கேட்கும்போது, இல்லைம்மா அந்த சிங்கர்லாம் யாருனே தெரியாது, நாங்கள் அவங்க பக்கம் கூட போகல, அவங்க சும்மா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யாஸ் வந்து மழுப்பிடுவா அம்மாட்ட. ஆசா வந்து யாஸ்க்கு கால் பண்ணி, நீ வேலை பண்ண நினச்சி கவலைப்படாத, நைட்டு நம்ம பார்ட்டி போகலாம் அப்படின்னு சொல்லியிருப்பா. இங்கே என்னடா டேபிள் காலியாக இருக்கேன்னு முராத் வந்து அங்கே வேலை பார்க்குறவங்கள்ட்ட கேட்பாங்க. இல்லை கெமால் சார் வந்து அவங்க வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, ஏன்னு எனக்கு தெரியாதுன்னு. கெமால் வேலையை விட்டு தூக்கிட்டானா, அவன் எப்படி தூக்கலாம், இருங்க நான் போய் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நீ எப்படி யாசை வேலை விட்டு தூக்கலாம், நீ 3 நாள் பழக்கின பொண்ணுக்காக நீ யாசையை வேலையை விட்டு தூக்குவேன், நீ ஆசா நீ சும்மா நான் இவன்ட்ட பேச அப்படின்னா, நீ அதெல்லாம் கேட்காத முராத், இது என்னோட பர்சனல் தான், நீ வந்து நான் சொன்ன பொண்ணை மட்டும் நீ கண்டுபிடி, இதை பற்றி கேட்காத அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். யாஸ் போனோம் நல்லது தான், நீ யாசை கரெக்ட் பண்ணிக்கோ, நான் இவனை கரெக்ட் பண்ணிக்கும் போது நீ சும்மா இரு ஆசா அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுவான். முராத் கெமால் வந்து ஃபீமேல் சிங்கர் நமக்கு உடனே வேணும், நம்ம கம்பெனியில் இழுத்து மூடிட வேண்டியதா, நம்ம பாட்டு ரிலீஸ் பண்ணி ஆனோன்னா நீ கவலைப்படாத கெமால், உன்னால் கண்டிப்பாக முடியும் அப்படின்னு சொல்லி வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருப்பா. ஃபதிமி ஃபேர் சர்ச்சுக்கு 6,87,000 ரூபாய் கேட்டிருப்பாங்க. என்னது 6,87,000 ரூபாய், இவ்வளோ காசு அவங்க மூக்கு முந்திரி பழம் மாதிரி இருக்குது, அதை மட்டும் சரி பண்ணுறதானே சொன்னீங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் காசுக்கு என்ன பண்ண போகிற ஃபதிமின்னா, நான் வீட்டை வித்துறேன்னா இவளுக்கு கொஞ்சம் கூட பிடிச்சிருக்காது, முடியால மூஞ்சி அடிச்சுட்டு வந்துருவா, அப்பாவியோட காசு வச்சு நீங்களும் காசு சம்பாதிச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சண்டை போட்டு டாக்ஸியில் ஏறி போவாங்க. அப்போ தான் முராத் அந்த பக்கம் வந்து அம்மான்னு கூப்பிடுவோம். அப்போ தான் நமக்கு தெரியும் யாஸ் வந்து முராத்தோட அம்மா கிட்ட தான் இவ்வளோ நேரம் சண்டை போட்டிருக்காங்கன்னு. யாசோட சொந்தக்கார ஒருத்தரும் இஸ்தான்புல்ல டாக்ஸி ஓட்டிட்டு இருப்பாரு. அவர்கிட்ட சொல்லி பேங்க்ல செக் பண்ண சொல்லியிருப்பாங்க அவங்க அம்மா. யாஸ்ன்ற பேர்ல இங்கே எந்த பேங்க்லையும் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை அவர் சொல்லிடுவாரு. 6 மாதம் முன்னாடி அவங்க வேலையை விட்டு போயிட்டாங்களான்னா, அப்போ யாஸ் என்கிட்ட போய் சொல்றாளா அப்படின்னு மனசுக்குள்ளேயே அவங்க வச்சிருப்பாங்க ஓப்பனா கேட்காம. சீமாவும் யாஸ்க்கு சொல்லலான்னு வீடியோ கால் முன்னாடி வருவா, அவங்க அம்மா தள்ளி விட்டுருவாங்க. இப்போ நைட் ஆனால் நல்லா பார்ட்டிக்கு வந்திருப்பாங்க, இங்கே எல்லாம் குடிச்சிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ஆசா வந்து யாஸ் நீ இன்னும் கவலைப்படாத அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்லி கொஞ்சம் தூரமாக போய் யாஸ் குட்டி ட்ரெஸ் போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருப்பா. அதை வந்து இவரோட மொபைல் எடுத்து வீடியோ எடுத்து குல்பையாசுர அம்மாவோட மொபைலுக்கு சென்ட் பண்ணி விட்டுருவா. இது என்ன புது நம்பர்லேருந்து ஏதோ வீடியோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா யாஸ் வந்து குட்டியாக ட்ரெஸ் போட்டு ஃபதிமி எல்லாரும் டான்ஸ் ஆடிட்டு இருக்கதை பார்ப்பாங்க பப்பில். அவங்க அம்மா லைசன்ஸ் கன்லாம் வச்சிருப்பாங்க, அதை எடுத்துட்டு நான் இப்போவே போய் அவளை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஊருக்கு கிளம்பிடுவாங்க. இங்கே இதுவுமே தெரியுமா ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு இருப்பா இவ. முராத் வந்து நான் அவங்க வீட்டில் தான் இருக்கேன், எங்கே இருக்க கதை திறணும்னா, நான் இங்கே பப்புக்கு வந்திருக்கணும்னா, சரி நான் அங்கே வந்து உன்னை பிக்கப் பண்ணுறதுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுவான். இந்த கெமாலுக்கு வந்து அவசரம் தாங்காது, இது யார் இது பாடினது சொல்லு, இது எப்ரூ பாடினாலும் இது அவ பாடினாலும் இவ பாடினாலும் கேட்கும்போது நீ கொஞ்சம் அமைதியாக இரு, நான் அந்த பொண்ணுகிட்ட பேசிட்டு உனக்கு சொல்கிறேன் கெமால் அப்படின்னு சொல்லி. ஆனாலும் எனக்கு அவ்வளோ அவசரமாக அது யாருன்னு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு இருக்கும். அப்போ தான் எதார்த்தமாக கேமராவை பார்ப்பான். சரி கேமரா நம்ம யாருன்னு நம்ம நோட் பண்ணிடலான்ட்டு ஒரு ஃபுட்டேஜாக போட்டு பார்த்துட்டு இருப்பான். ஒரு ஃபுட்டேஜாக பார்க்கும்போது ஒருத்தரும் பாடி வந்திருப்பாங்க. எல்லாரும் பாடினதுக்கப்புறம் யாஸ் வந்து பாடுறதும் பார்ப்பான். அவனால் நம்பவே முடியாது, நேற்று யாஸ் தான் பாடினாலும் திரும்ப போட்டு பார்த்துட்டே இருப்பான். அதோட சவுண்ட் வைக்க முடியுமா, சவுண்ட் வை அப்படின்னு சொல்லிட்டு சவுண்ட் வச்சு அதுவும் பார்ப்பான். யாஸ் தான் பாடிருக்கா, ஐயோ இவளை போய் நம்ம திட்டி அனுப்பிட்டோமே, இப்போ எப்படி இவள்கிட்ட போய் பேசுறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பான். இவளும் நானும் இப்போ டிவேட் பண்ணால் தான் கண்டிப்பாக இந்த கம்பெனியை காப்பாற்ற முடியும் அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருப்பான். இப்போ அதுக்குள்ளே வந்துட்டு வீட்டுக்கு வந்துருவாங்க. இவங்க ரொம்ப அலப்பாறு பண்ணிட்டு இருப்பாங்க. முராத் வந்து 2 பேரையும் பார்த்து கஷ்டப்பட்டு கூட்டிகிட்டு வந்துட்டு இருப்பான். யாஸ் எப்பவுமே செல்லமாக முராத்தை வந்து ஃபேஸில் தான் அடிச்சிட்டே இருப்பா. நீ ஓகே தானே யாஸ், உனக்கு ஒன்றும் அடியெல்லாம் படலன்னு, எனக்கு எந்த அடியும் படல, நீ தான் ஸ்லிப் ஆகிறதுக்கு முன்னாடி பிடிச்சிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூமில் போய் அவளை உட்கார வைப்பான். அவன் பயங்கரமான போதையில் இருப்பா. உன்னை பார்த்துட்டு போக தான் வந்தேன் யாஸ், நீ ஓகே தானே யாஸ்னா, நான் ஓகே தான், என்ன பண்ணுறது, எங்கள் அப்பாவோட கவிதைகள் தான் இது எல்லாமே, இது வந்து கெமால் வாய்ஸ் மூலிமா என்னைக்காச்சும் இந்த உலகம் கேட்கும்னு நினச்சேன், ஆனால் இப்போ அது நடக்காதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா நீ அதை அப்படி
சொல்கிற, உன் வாய்ஸ் மூலியமாகவே இந்த உலகம் கேட்கணுன்னா என் வாய்ஸ் மூலியமாவா என்ன பேசுகிற நீ அப்படின்னோடனே அவன் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருந்தது அவள் பாடினதை ரெக்கார்ட் பண்ணியிருப்பான். அதை எடுத்து வந்து போட்டு காமிப்பான். சூப்பராக இருக்குது, யார் பாடினது, நீ பாடினது தான், உனக்கே தெரியாமல் நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன், சாரி, இது எவ்வளோ சூப்பராக இருக்குது, நீயே வந்து பாடலாம் யாஸ் அப்படின்னு சொல்லுவான். என்னாலாம் பாட முடியாது, சும்மா விளையாடாது, நீ அதை யார்ட்டையும் போட்டு காமிச்சிடாது, ஆனால் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டு அப்படியே பெட்டில் படுத்திருப்பா. அவன் சொல்லுவான், உன்னை சர்ப்ரைஸ் பண்ணி பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் யாஸ், நீ வந்து சர்ப்ரைஸ் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருப்ப, நீ சிரிக்கிறத முதல்ல கண்ணாடியில் பார்த்துருக்கியா, ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும், அது மாதிரி சிரிக்கிறத யாராவது பார்த்துட்டாங்கன்னா உன்னை விட்டு உன் அழகில் யாரும் நான் வந்து போகவே மாட்டாங்க, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு டக்குன்னு சொல்லிட்டு திரும்பி பார்ப்பா. அவன் நல்லா கார்ட் அவுட் தூங்கிட்டு இருப்பா. தூங்கிட்டியா, அதுக்குள்ளே தூங்கிட்டியா, இவள்கிட்ட நம்ம இவ்வளோ சீரியஸாக பேசிட்டு இருக்கோம், இவ இப்படி தூங்கிட்டு இருக்காளே அப்படின்னு அனுப்பிச்சு சிரிச்சுட்டு அவனும் அப்படியே பக்கத்தில் படுத்திருப்பான். இப்போ ஃபதிமி வந்து ஹாலில் படுத்திருப்பா, அவளும் போதையில். இப்போ யாரோ கதவு தட்டுற சத்தம் கேட்குது, இந்த நேரத்தில் யார் கதவு தட்டுறான்னு தெரியலையே அப்படின்ட்டு தள்ளாடிக்கிட்டே போய் கதவை திறக்கும் போது அவங்க அம்மா அங்கே நிற்பாங்க. அதாவது ஃபதிமிக்கு அக்கா வேணும். அக்கா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த நேரத்தில் நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னா, தள்ளுடி ஃபதிமி, எங்கடி யாஸ் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏறி போவாங்க. போனாக்கா யாஸ் வந்து முராத் பக்கத்தில் படுத்துருந்ததை பார்த்துட்டு அவங்க பயங்கர ஷாக் ஆகிடுவாங்க. யாஸுமே போதை தெரிஞ்சு அவளுமே செம்ம ஷாக் ஆகிடுவா. அவன் சும்மா இருங்கம்மா, அவன் எதுவும் பண்ணிடாதீங்க, அவன் என் ஃப்ரெண்டுன்னு. ஓ அடி பாவி, நீ குடிச்சிருக்கியா அப்படின்னு அவங்க அம்மா பேசுனதை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க. நான் அவளோட ஃப்ரெண்டு தானே, அவள் ஃப்ரெண்டாக இருக்கிறதுக்கு முன்னாடி நீ உயிரோடு இருக்கணும், நான் உன்னை இப்போவே சுட்டுறேன், இந்த தோட்டத்தில் உன் பேர் தான் எழுதியிருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த நேரம்னு பார்த்து கெமால் வேறு அந்த இடத்துக்கு வந்துருவான். யாஸ்கிட்ட எப்படியாவது பேசி அவளை சம்மதிக்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்திருப்பான். இந்த நேரத்துக்கு நீ இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு என்ன செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்த யாஸ், பப்புக்கு எதுக்கு போன, நீ உண்மையை சொல்லு அவங்க அம்மா கேட்டுகிட்டே இருப்பாங்க. ப்ரப்போசல்னா ப்ரப்போசலா, என்ன ப்ரப்போசல், அவன் வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டான். என்னது நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டேன் அப்படின்னு முராத்தே ஷாக் ஆகிடுவான். ஆமாம், அதை ஒன்றில் சொல்லான் இருந்தம்மா, அதுக்குள்ளே நீங்களே வந்துட்டீங்க அப்படின்னா அப்பன்னு பார்த்து கெமால் உள்ளே வந்துடுவான். யாஸ் நான் உனக்காக தான் வந்தேன் அப்படின்னோன்னா என் தோட்டாக்கு வேலை வந்துருச்சுன்னு அவங்க அம்மா இந்த கன்னை அப்படியே திருப்பி இவன் கெமால் பக்கம் வச்சிருவாங்க. ஃபர்ஸ்ட் எபிசோட் இதோட முடியுது. செகண்ட் எபிசோட் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். 2 மணி நேரம் எபிசோட நான் 15 நிமிஷத்தில் முடிச்சிருக்கேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க கைஸ். தேங்க்யூ.